கர்நாடகாவில் வாக்காளர் பட்டியலிலிருந்து ஒவ்வொரு வாக்காளர் பெயரை நீக்குவதற்கும் தலா 80 ரூபாய் இடைத்தரகர்களுக்கு கொடுக்கப்பட்டது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலில் பெரும் முறைகேடு நடைபெற்றதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். இது தொடர்பாக கர்நாடக காவல்துறை தரப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் 2023ஆம் ஆண்டு கர்நாடக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஆளந்து தொகுதியில் ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் லஞ்சம் கொடுத்து நீக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை ஆளந்து சட்டமன்ற தொகுதியில் பெயர் நீக்கம் கோரி 6018 விண்ணப்பங்கள் தாக்கல் செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் தேர்தல் அதிகாரிகள் வீடு வீடாக சென்று சரிபார்த்ததில் 24 பெயர்கள் மட்டுமே உண்மையில் நீக்கப்பட வேண்டியவை என்பது தெரிய வந்தது. கர்நாடக சிறப்பு புலனாய்வு குழு தகவல்படி வாக்காளர் நீக்கத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் சம்பந்தப்பட்ட ஆபரேட்டர்களுக்கு 80 ரூபாய் லஞ்சமாக கொடுக்கப்பட்டுள்ளது. கலபுராகி மாவட்டத்தில் முகமது அஷ்பக் மற்றும் எம்டி அக்ரம் ஆகியோரால் நடத்தப்படும் ஒரு தரவு மையத்தில் போலி விண்ணப்பங்கள் தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த உண்மை தெரிய வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.